எலி கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள தேசிய வகை தமிழ் பள்ளி ஒன்றின் உணவக வளாகத்தை சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பணிகளை உணவக ஒப்பந்ததாரர் முழுமையாக மேற்கொள்வதை உறுதி செய்வதாக பினாங்கு கல்வித்துறை உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து பினாங்கு மாநில கல்வி இயக்குநர் முகமது ஜியாவுடின் மட்சாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுகாதாரமற்ற சூழலில் உணவகம் இயங்கியதால் உணவு சட்டம் 1983 பிரிவு 11 கீழ் நேற்று வியாழக்கிழமை அந்த உணவகம் 2 வாரங்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் வளாகத்தில் எலி கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் அந்த உணவக உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.